Hi Nanba, welcome to Tamizh Allrounders YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் போட் பிராண்டோட Prima Celestial Smartwatchோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எனக்கு ஸ்கொயர் டைப்பில் வாட்ச் வேர் பண்ணி போர் அடிச்சிருச்சு, நான் சர்க்குலர் மாடலில் ட்ரை பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் க்ரௌனும் இந்த வாட்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரை பேசிக்காக எல்லா வாட்ச்லேயும் இருக்க மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர்லாம் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உமன்ஸ்க்காக மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ட்ராக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. உமன்ஸுக்கெலாம் அந்த ஃபீச்சர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வர என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வாட்சை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப சீல் பிரிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் தி பாக்ஸ் அண்ட் see how the watch is inside. நீங்கள் ஒரு 2000 பட்ஜெட்டில் ரவுண்ட் ஷேப் டயல் இருக்க மாதிரி வாட்ச் தேடி இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த வாட்சோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வாட்ச் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து வாட்சை வெளியே எடுத்துருவோம். ஹியர் இஸ் த பிராண்ட் நியூ போட் Prima Celestial வாட்ச். இதோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். எடுத்து இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பிளாக் இல்லாமல் இதில் ப்ளூ, கிரே, சில்வர்னு எக்ஸ்ட்ரா 3 கலர்ஸில் வந்து இந்த வாட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. போட்டோட பிராண்டிங் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சேஃபாகவே பேக் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகாத மாதிரி. இந்த வாட்சோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் தென் இதில் IP67 டஸ்ட் ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்பும் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். இந்த வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்க்கணும்னா 1.52 இன்ச் HD ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் மாடலில் இதான் லார்ஜஸ்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 515 இன்ச் பீக் பிரைட்னஸும் இந்த வாட்சில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம வாட்சை ஓரமாக வச்சு லெட்ஸ் see what's inside the box other than watch. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. போட் வாட்ச்லே வாட்சையும் சார்ஜரையும் தவிர வர ஒரே உருப்படியான விஷயம் இந்த போட்டோட வாரண்டி கார்டு மட்டும்தான். ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பாக்ஸோடு சேர்த்து குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டால் கூட அவங்ககிட்ட கேட்க மாட்டான். பட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக சில்வர் கலரில் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் நம்ம ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சார்ஜர். பேசிக்காகவே எனக்கு போட்டோட சார்ஜர் வந்து பிடிக்காது. அது ஏன்றதை நான் கடைசியாக டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறப்ப சேர்த்து சொல்கிறேன். பேட்ரி பற்றி பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 7 to 10 days வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குப்பை. நெக்ஸ்ட்டு இது ஒரு குப்பை. அடுத்து ரெகுலராக வர குப்பை. இப்போ ரீசெண்டாக ஸ்டிக்கர்ன்ற பேரில் புதுசாக 4 குப்பையை வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக மேனுவல்ன்ற ஒரு குப்பை. நம்ம வீடியோ இருக்கப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதையும் தூக்கி குப்பை தொட்டிலே போட்டுருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு QR கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அது மூலயமா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் கூட வாட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச்க்கு அவங்க யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா போட் wearables. ஸோ வாட்ச் பேர் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகும். இந்த ஆப் மூலிமா நம்ம என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணுறோம் அதில் ஒரு ஓவரால் வியூ வித் ஸ்பெக்ஸோடு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 20+ கான்டாக்ட்ஸ் வந்து உங்கள் வாட்சில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாட்சில் டயல் பேடும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வாய்ஸ் காலிங்கும் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரி அண்ட் கூகுள் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஆக்சசிபிலிட்டி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு காலிங் பண்ணுறேன். ஹே கூகுள், கால் மணிகண்டன் அமேசான். இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. தென் வாட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு கேம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் விளாட்றதா இருந்தால் விளையாடிக்கலாம். அண்ட் தென் இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் சொல்லணும்.
எனக்கு இந்த வாட்ச்லேயே பிடிச்ச ஹைலைட்டான ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனல் க்ரவுன் தான். அதை யூஸ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த வாட்ச்லேயே செட்டிங்ஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்சில் 3 தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தீமில் வந்து நீங்கள் உங்களோட வாட்சை செட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு தீம் வந்து நான் இப்போ உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பழைய காலத்தில் ஒரு டயல் ஃபோன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்படி நம்ம சுற்றி சுற்றி நம்பர் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தீம் இதில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே கூலாக இருக்குது. நான் அதை தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையும் கவர் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த வாட்சில் எனக்கு டிஸ்அட்வான்டேஜே பட்ட ஒரு 5 விஷயம் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான். நம்ம டச் பண்ணி ரொட்டேட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் உள்ள ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடுது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம இந்த ஃபங்ஷனல் க்ரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் இந்த வீடியோலேயே பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் ரைட் பண்ணுறப்ப ரைஸ் டு வேக் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. நார்மல் டைமில் நல்லா ஒர்க் ஆகுது. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர். இப்போ இவங்க போட் பிராண்டில் கொடுக்குற சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாடல் தவிர வேறு எந்த மாடலுக்கும் யூஸ் பண்ண முடியாது. மற்ற மாடலோட சார்ஜரை இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. இவங்க 7 to 10 டேஸ் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது 3 to 4 டேஸ் தான் வருது. அதுக்கப்புறம் பேட்ரி டெட் ஆகிடுது. லாஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்களோ அதை தான். வாட்சோட வந்த ஸ்ட்ராப்பை விட அந்த ஸ்ட்ராப்பு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வாட்சை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆளுநர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நண்பா. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் நண்பா.